நான் போட்டிருக்க FSSAI ரெஜிஸ்ட்ரேஷன் வீடியோ வந்து ஆஸ் அ பேக்கராக எப்படி நீங்கள் பண்ணலாம், ஹோம் பேக்கராக இருக்கீங்கன்னா எப்படி பண்ணலாங்கிறதுக்கு தான் நான் ப்ராசஸ் சொல்லியிருக்கேன். உங்களோட பிஸ்னஸை பொறுத்து அந்த ப்ராசஸ் சேஞ்ச் ஆகும். ப்ரீவியஸ் FSSAI ரெஜிஸ்ட்ரேஷன் வீடியோஸில் நான் சொல்லியிருக்கேன் ஜென்ரல் மேனுஃபேக்சரிங் சூஸ் பண்ணுங்கன்னு. ஈவன் இஃப் நீங்கள் ஹோம் பேக்கராக இருந்தாலும், ஆனால் ரொம்ப பேருக்கு அப்ளிகேஷன் ரிவர்ட் ஆகுது பிகாஸ் ஆஃப் திஸ். ஸோ இது ஹோம் பேக்கர்ஸுக்கான அப்டேட். ரிஜெக்ஷன் அவாய்ட் பண்ணுறதுக்கு ரீட்டைலர் ஆர் பெட்டி ரீட்டைலர் ஆஃப் ஸ்நாக்ஸ் ஆர் டீ ஷாப்ஸ் அப்படின்னு ஒரு கேட்டகரி இருக்கும், அதை சூஸ் பண்ணுங்கள். இது டிஸ்ட்ரிக்ட் டிஃபர் ஆகும். கொஞ்சம் டிஸ்ட்ரிக்ஸில் ஹோம் பேக்கருக்கு ஜென்ரல் மேனுஃபேக்சரிங்கே அப்ரூவ் ஆகிடும், கொஞ்சம் டிஸ்ட்ரிக்ஸில் வந்து ஆகாது. ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு நீங்கள் ரிவர்ட் ஆகி உங்களுக்கு திரும்ப அப்ளிகேஷன் வந்திருக்கு இந்த ஜென்ரல் மேனுஃபேக்சரிங் சூஸ் பண்ணதுனால அப்படின்னா இதை சேஞ்ச் பண்ணுங்கள். ரீட்டைலர் அப்படி இல்லைன்னா பெட்டி ரீட்டைலர் ஆஃப் ஸ்நாக்ஸ் ஆர் டீ ஷாப்புங்கிற கேட்டகரியை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணுங்கள். இந்த சப்மிட் பண்ணும்போது இது கூட இன்னொரு டிக்ளரேஷன் ஃபார்ம் வந்து அனுப்பணும். ஒருவேளை உங்களுக்கு ரிவர்ட் ஆச்சுன்னா எனக்கு DM பண்ணுங்கள், நானே சென்ட் பண்ணுறேன். அண்ட் இம்பார்ட்டண்ட்டாக உங்களோட பிஸ்னஸை பொறுத்து FSSAI ப்ராசஸ் சேஞ்ச் ஆகும், அதில் கொடுக்குற ஆப்ஷன்ஸ் சேஞ்ச் ஆகும். உங்கள் பிஸ்னஸுக்கு எது கரெக்டாக இருக்கும்னு தேடி சூஸ் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி பேக்கர் ரிலேட்டட் வீடியோக்கு மறக்காமல் போரோபெக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். அண்ட் அந்த டிக்ளரேஷன் ஃபார்ம் எப்போ தேவைப்படும்னா உங்களுக்கு ரிவர்ட் ஆனால் மட்டும்தான்.